ஹாய் கைஸ், நான் உங்கள் லோகேஷ். வெல்கம் டு லோகேஷ் வால்ட். இந்த வீடியோவில் நம்ம OSI மாடலில் இருக்கக்கூடிய லேயர் 6 பற்றி பார்க்கலாம். OSI மாடல் இது ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் சொல்லுவாங்க. இது ஒரு கான்செப்ஷனல் ஃப்ரேம் ஒர்க் தான், அதாவது தியரிட்டிக்கல் மாடல். இது எதுக்கு டெவலப் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சிஸ்டம்க்கும் இன்னொரு சிஸ்டம்க்கும் நடக்கக்கூடிய கம்யூனிகேஷனை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு டெவலப் பண்ண மாடல் தான் இது. இதில் டோட்டலி 7 லேயர்ஸ் இருக்குது. லேயர் 6 ப்ரெசன்டேஷன் லேயர். இந்த லேயரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டாவை ஃபார்மேட் பண்ணுறது, என்கிரிப்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் கம்ப்ரஸ் பண்ணுறது. அப்போ தான் சென்டர் சென்ட் பண்ணக்கூடிய டேட்டாவை ரிசீவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த லேயர் ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி ஆக்ட் பண்ணுது. இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனும் ஒரே ஒரு ஃபார்மேட் ஆர் என்கிரிப்டிங் ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணுறது கிடையாது. என்னதான் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணாலுமே, இந்த ப்ரெசன்டேஷன் லேயர்ன்றது போத் சென்டர் அண்ட் ரிசீவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஃபார்மேட்டில் அந்த டேட்டாவை சேஞ்ச் பண்ணும். டேட்டா ஃபார்மேட்டிங் நான் ப்ரீவியஸாகவே சொன்னேன், டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்மட்ஸை யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு சில ஃபார்மட்ஸை தான் நீங்கள் இப்போ எங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச், இதை ஆஸ்கின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டெக்ஸ்ட் பேஸ்டு ஃபார்மேட். கிஃப் இது மோஷன் பிக்சருக்கான ஃபார்மேட். ஜேபேக் அண்ட் பிஎன்ஜி இது ரெண்டுமே இமேஜஸ்க்கான ஃபார்மேட். ஈவன் தோ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டம் ஆர் அப்ளிகேஷன் டிஃப்ரெண்ட் ஃபார்மட்ஸை யூஸ் பண்ணாலுமே, இந்த ப்ரெசன்டேஷன் லேயர்ன்றது அதை ஹேண்டில் பண்ணிக்கும். லெட்ஸ் சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ சென்டர் ASCII ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுறாரு. இதே ரிசீவர் பார்த்தீங்கன்னா EBC DIC அப்படின்ற இன்னொரு ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுறாரு. இப்போ சென்டர் சென்ட் பண்ணக்கூடிய டேட்டான்றது ASCIIல ஃபார்மேட் ஆகி ரிசீவர் கிட்ட வரும். ஸோ ரிசீவர் கிட்ட இருக்கக்கூடிய ப்ரெசன்டேஷன் லேயர்ன்றது அந்த ASCII ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை EBC DIC அப்படின்ற இன்னொரு ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணும். அப்போ தான் அந்த அப்ளிகேஷனால் இந்த டேட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். என்கிரிப்ஷன் இது வரைக்கும் நம்ம சென்டர் அண்ட் ரிசீவர் எப்படி ஒரு டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தோம். பட் ஒரு அப்ளிகேஷன் எப்போல்லாம் ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுதோ இல்லை ரிசீவ் பண்ணுதோ, அது எதுவும் பிளெயின் டெக்ஸ்ட்டாக இருக்காது. பிகாஸ் பிளெயின் டெக்ஸ்ட்டாக இருந்தால் நம்ம சென்ட் ஆர் ரிசீவ் பண்ணக்கூடிய டேட்டா பேக்கெட்ஸை மற்றவங்க கேப்சர் பண்ணி அதை ரீட் பண்ணி பார்க்க முடியும். இப்போ இங்கே கான்ஃபிடென்ஷியலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் போகுது. இதனால தான் என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுறது மூலம் டேட்டா செக்யூராக இருக்கும். அதாவது அந்த டேட்டாவை யாராலுமே ரீட் பண்ண முடியாது. ஒன்லி சென்டர் அண்ட் ரிசீவர் தான் ரீட் பண்ண முடியும். இந்த என்கிரிப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுமே இந்த ப்ரெசன்டேஷன் லேயர் தான். இதில் ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் தான் TLS, டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. இது சென்டருக்கும் ரிசீவருக்கும் நடுவில் ஒரு டனலை கிரியேட் பண்ணி அந்த டனல் வழியாக டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணும். இதனால டிரான்ஸ்மிட் ஆகிற டேட்டா செக்யூராக இருக்கும். இந்த TLS பற்றிலாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் இன் லேயர் 6. இப்போ ASCII யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை ரிசீவ் பண்ணிட்டோம். பட் இந்த டெக்ஸ்ட்டை யூசருக்கு நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ண போகிறோம்? ஸோ இங்கே தான் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் லைக் HTML, XML, PHP அண்ட் JavaScriptலாம் ஹெல்ப் பண்ணுது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம HTML யூஸ் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை போல்டாக ஷோ பண்ண போகிறோமா, இல்லை இட்டாலிக்கில் ஷோ பண்ண போகிறோமா, இல்லை என்ன கலரில் ஷோ பண்ண போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ண முடியும். XML அந்த டேட்டா ஸ்ட்ரக்சராக வைக்க யூஸ் பண்ணும். PHP அண்ட் JavaScriptன்றது பார்த்தீங்கன்னா வெப்பேஜில் அந்த டேட்டா டைனமிக்காக அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் ஃபார்மேட்ஸ் 1s and 0s டெக்ஸ்ட்டாக டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ASCII மட்டுமே ஒரு ஃபார்மேட் கிடையாது. அது இல்லாமல் யூனிகோட் அண்ட் EBC DIC அப்படின்ற இன்னும் 2 ஃபார்மேட்ஸும் இருக்குது. வாட் இஸ் ASCII? ASCIIயோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இது பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ஆர் டெக்ஸ்ட்டை பைனரி டிஜிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணும். அப்போ தான் கம்ப்யூட்டர் ஆர் சிஸ்டமால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா 7-bit கேரக்டர் என்கோடிங் சிஸ்டம். அதாவது ஒரு கேரக்டரை ரெப்ரசென்ட் பண்ண 7 பிட்ன்றது தேவை. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா 7 1s and 0sன்றது தேவை. இந்த ASCIIன்றது எதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இங்கிலீஷ் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் ஒரு சில பேசிக் சிம்பிள்ஸை ரெப்ரசென்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏவை நம்ம ASCIIல 65 ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸ்மால் ஏவை 97 ரெப்ரசென்ட் பண்ணலாம். இதோட லிமிடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கேரக்டர்ஸை இது அக்செப்ட் பண்ணாது, அதாவது சப்போர்ட் பண்ணாது. லைக் தமிழ் கேரக்டர்ஸ், ஃப்ரெஞ்ச் கேரக்டர்ஸ், ஸ்பெயின் கேரக்டர்ஸ், இந்த மாதிரி அந்தந்த லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை இந்த ASCIIன்றது சப்போர்ட் பண்ணாது. இதுக்கு தெரிஞ்சது எல்லாமே இங்கிலீஷ் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் ஒரு சில பேசிக் சிம்பிள்ஸ் மட்டும்தான். வாட் டு கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் டுடே? ரொம்ப லிமிட்டடான கேரக்டர்ஸை மட்டும்தான் இந்த ASCII சப்போர்ட் பண்ணுது. இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா வெறும் 128 கேரக்டர்ஸை மட்டும்தான் இந்த ASCII சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே யூனிகோட் அப்படின்ற ஃபார்மேட்டை தான் யூஸ் பண்ணுது. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா UTF-8ன்னு சொல்லுவாங்க. அதாவது யூனிகோட் வெர்ஷன் 8 தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் கம்பேட்டபிலிட்டி, அதாவது ASCIIயும் சப்போர்ட் பண்ணும். அது இல்லாமல் மில்லியன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸையும் சப்போர்ட் பண்ணும்.
இந்த UTF-8ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8 பிட் என்கோடிங் சிஸ்டம். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய வேர்ல்டுல என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் இருக்கோ, அது எல்லா லாங்குவேஜஸுமே இந்த UTF-8ன்றது சப்போர்ட் பண்ணும். இது ஒரு கேரக்டர ரெப்ரசன்ட் பண்றதுக்கு 1லேருந்து 4 பைட்ஸ்ன்றது எடுத்துக்கும். இன்னைக்கும் நம்ம கம்ப்யூட்டர்ஸ் ஆஸ்கியை யூஸ் பண்ணுதா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஆமா. பட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் கேரக்டர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஆஸ்கியை யூஸ் பண்ணுது. இன்னும் சொல்லப் போனோம்னா, இந்த UTF-8 இங்கிலீஷ் கேரக்டர்ஸ்க்கு ஆஸ்கியை தான் யூஸ் பண்ணுது. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் ஆப்பரேட்டிங் சிஸ்டம், வெப் பேஜஸ், புரோகிராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே டிஃபால்ட்டா UTF-8 தான் யூஸ் பண்ணுது. யாருமே வந்துட்டு இந்த ஆஸ்கியை யூஸ் பண்றது கிடையாது. ஃபார் பெட்டர் காம்பேட்டபிலிட்டிக்காக எல்லாருமே வந்து UTF-8 தான் யூஸ் பண்றோம். இமேஜ் ஃபார்மேட்ஸ் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸை கிராஃபிக்கலா ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஒரு சில ஃபார்மேட்ஸ் இருக்கு. ஸோ கிஃப் வந்து பார்த்தீங்கன்னா, மோஷன் ஆர் அனிமேஷன் இமேஜஸை சப்போர்ட் பண்றதுக்கு. JPEG வந்து பார்த்தீங்கன்னா, லாஸி கம்ப்ரஷன் யூஸ் பண்ணும். அதாவது இமேஜோட சைஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணி அந்த இமேஜை ஷோ பண்ணும். டிஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை குவாலிட்டி இமேஜஸ்க்காக இங்க குவாலிட்டில எந்த காம்ப்ரமைஸுமே இருக்காது. SVG வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து வெக்டார் ஃபார்மேட். ஒரு இமேஜ் வந்து வெக்டார் ஃபார்மேட்ல ஷோ பண்றதுக்கு. PNG வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து லாஸ்லெஸ் கம்ப்ரஷனை யூஸ் பண்ணும். அதாவது குவாலிட்டில எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. பட் இத வந்து லோகோஸ் ஆர் அப்படி இல்லன்னா வந்துட்டு சின்ன சின்ன இமேஜஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மேட் தான் இந்த PNG. மூவி ஃபைல் ஃபார்மேட் இந்த ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸா வாட்சபிள் வீடியோஸா கிரியேட் பண்றதுக்குமே நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கு. MP4 இன்னைக்கு இருக்கக்கூடிய வேர்ல்டுல எல்லாருமே காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த MP4 தான். இது வந்து லாஸி கம்ப்ரஷனை யூஸ் பண்ணும். அதாவது வந்து ஃபைல் சைஸை வந்து கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணும். இந்த MPEG அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓல்டர் ஸ்டாண்டர்ட், அதாவது வந்து ஓல்டர் வெர்ஷன். இதை மோஸ்ட்லி நீங்க வந்து CD அப்படி இல்லைன்னா DVDல மட்டும் தான் பார்க்க முடியும். இன்னைக்கு யாருமே யூஸ் பண்றது கிடையாது. MOV வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் டெவலப் பண்ண ஃபார்மேட். இது வந்து பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டி வீடியோ அண்ட் ஆடியோஸை சப்போர்ட் பண்ணும். இந்த MKV அப்படின்ற ஃபார்மேட் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஃபார்மேட். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மல்டிபிள் வீடியோஸ், மல்டிபிள் ஆடியோஸ், மல்டிபிள் சப்டைட்டில்ஸ் இந்த மாரி எல்லாத்தையுமே ஒரே ஃபைல்ல உங்களால ஸ்டோர் பண்ண முடியும். என்கிரிப்ஷன் அல்காரிதம் நம்ம ஆல்ரெடி பிரசன்டேஷன் லேயர் எப்படி என்கிரிப்ஷனை யூஸ் பண்ணுதுன்றத பத்தி பார்த்தோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா 2 அல்காரிதம்ஸ் இருக்கு. TLS டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி, SSL செக்யூர் சாக்கெட் லேயர். இன்னைக்கு இருக்கக்கூடிய வேர்ல்டுல மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் இந்த TLS டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி தான் யூஸ் பண்ணுது. இந்த செக்யூர் சாக்கெட் லேயர் SSLன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓல்டர் ஸ்டாண்டர்ட். இந்த SSL ரீப்ளேஸ் பண்ண வந்தது தான் இந்த TLS. தட்ஸ் ஆல் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. என்னோட சைபர் செக்யூரிட்டி அண்ட் நெட்வொர்க்கிங் ஜேர்னில நீங்களும் இன்வால்வ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, மேக் ஷூர் யூ ஹிட் தி சப்ஸ்கிரைப் பட்டன். தேங்க் யூ.